என்ன கலரு, என்ன ஸ்ட்ரக்சரு. ஐயோ கடவுளே, அடுத்த ஜென்மம் இருந்தா அவதான் என் பொண்டாட்டி. இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு. பொண்ணா இருக்காங்க. பச்சரிசி மாதிரி கிடையாது பல்லு. நல்ல தலைக்கு வந்து என்ன வச்சு டெய்லி அவங்க குளிக்கிறது. எட்டி பார்த்தேன் டெய்லி குளிச்சிருந்தாங்க. சரி என்ன வயசுக்கு நினைக்கிறீங்க அதுக்கு? நான் ஒரு 25 இருக்கும். 25? 75 டி பைத்தியம். 75 வயசாவது போல இருக்கு அந்த பாட்டிக்கு. போயா நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ள ரெண்டு யாரும் சொல்லிராத. எழுந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு. கண்ணுல உத்திக்கலாம் போல இருக்கு. சொந்தக்காரங்களா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. யார சொல்ற? சத்தியமா சொல்றேயா, கட்டினா மலையாள பொண்ணுதான் கட்டணும், கேரளக்கார பொண்ணுங்களா லட்டு மாதிரி இருக்கே. அப்படியே அழகுதான் யாரு இல்லைன்னா நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். சரி, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோனோ. என்ன ஸ்ட்ரக்சரியா, என்ன ஸ்ட்ரக்சர். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கேப்பா. முடியே இல்லை, பாரு இது வரைக்கும் முடி இருக்கு. என்னடி இது, இப்படியும் அழகா இருப்பாங்களா பெண்கள்? என்னப்பா, என்ன கலருடா. சொல்லுவாங்கல்ல, நான் பார்த்ததே இல்லடி இது மாதிரி. இப்படி ஒரு அழகான தேவதடி. ஐயோ ஓச்சே, எனக்கு இல்லையா அப்போ அது? எனக்கு இல்ல. எனக்கு இதுதான் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. இதை வச்சிருந்தா நான் கடைசி வரைக்கும் அழுகணும். எனக்கு இல்ல. நான் இடுப்பு. கிடையாதா? நமக்கு கிடையாது. ரொம்ப அலையாதண்ணா. என்ன அலையாது? இந்த மாதிரிலாம் அலைய கூடாது. சரியா? ஊரா மட்டும் சொத்துக்கு எப்படி அலையுது பேர். முன்ன பண்ண பொண்ணை பார்த்ததே இல்லை போல. சொல்லுவாங்கல்ல, அப்படியே இப்படி வளைஞ்சி இப்படி வந்து இப்படி போகுது. அப்படியே பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஐயோ பண்றேன், நான் டைவர்ஸ் பண்றேன் ப்ளீஸ். நான் எப்படியா கையில கால உழுதாவது சொல்லுவாங்கல்ல. ஐயோ என்ன பண்றது? ஐயோ என்ன ஐயோ நல்லா இருக்குடி. நல்லா இருக்குனா உதட 10 நிமிஷம் சிக்கச்சிவேர்னு இருக்கு. சும்மா இப்படி துண்டி விட்டா ரத்தம் போல இருக்கு. அப்படி இருக்கு. அது சாயம் பூசி இருக்கும். அது பொடி நாய. நீ தாண்டி பூசுவ சாயத்தை. நீ தான் 2 புருவத்தை கொடுப்ப மெயின் ரோடு மாதிரி நல்லா பட்டப்பட்டியா. அங்க பாரு இயற்கையான புருவண்டி. அப்படியே என்ன கலரு, என்ன ஸ்ட்ரக்சரு. ஐயோ கடவுளே, அடுத்த ஜென்மம் இருந்தா அவதான் என் பொண்டாட்டி. இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு. எத்தனை ஜென்மடா ஒரு மனுஷனுக்கு? எத்தனை ஜென்மம் நான் கேக்குறேன். எதுக்கு இப்படி நாக்கு தொங்க போட்டு அலையிற? ஏன் அலையிறன்னு நான் கேக்குறேன் உன்னைய. பாரு என்ன மாதிரி இருக்காடி. பொண்ணா இருக்காங்க. பச்சரிசி மாதிரி கிடையாது பல்லு. பொங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. சாப்பிடு போ, பேதியா புடுங்கும். கடவுளே, பல்ல முழுங்க கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல போன ஜென்மத்துல. இங்க வந்து தொலைச்சார இத கொண்டாந்து என் தள்ள கட்டினாங்க. இப்படிப்பட்ட பெண்களை என் கண்ணுல ஏன் காட்டல ஆண்டவா? எதுக்கு காட்டல? எதுக்கு நீ இந்த மாதிரி என்ன பாவம் பண்ணிட்டேன் உனக்கு? பாவம் பண்ணிட்டேன். அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? அங்க யார் இருக்கான்னு பேசிட்டு இருக்க? கடவுள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவராச்சும் நிம்மதியா விடு. சரியா? உங்ககிட்ட தான் நிம்மதி இல்லாம செத்துட்டு கிடக்குறேன். அவராச்சும் நிம்மதியா விடு. எனக்காவது ஒரு நாள், எங்கேயாவது ஒரு நாள் கண்டிப்பா நானும் நினைச்சேன். என் சின்ன வயசு ஆசையே கேரளாக்கார பெண்களை கல்யாணம் பண்ணு தாண்டி. கேரளாக்கார பொண்ணா 10 கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் நான். ஏன்னா அவங்க தான் டெய்லி குளிப்பாங்க. நல்ல தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு டெய்லி அவங்க குளிக்கிறது. எட்டி பார்த்தேன் டெய்லி குளிச்சிருந்தாங்க. என்னத்த பார்த்தேன்? அதான் எங்க பக்கத்து ஒரு சேச்சி டெய்லி குளிக்கும் பார்த்தேன். அதான் சொல்லுவேன் நானு, டெய்லி குளிப்பாங்க. இந்த மாதிரிலாம் அடுத்த பொம்பளை குளிக்கிறது பாப்பாங்களாடா? ஏன்னா இப்படி அலையிற நாக்க தொங்க போட்டுக்கிட்டே யாருன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பூராங்கிற உள்ள போயிடுச்சா? என்ன நெளியிற? என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி ஒரு அழகிய நான் பார்த்தது இல்லையே. ஓடு. அதான் ஓடு.
என்ன வயசு இருக்குன்ற என்ன வயசு இருக்குன்ற சாரி எனக்கு தெரியாது. பாக்குற நீயே உனக்கு சொல்ல தான் சும்மா தெரியும். சொல்லு என்ன வயசு இருக்கும் பாக்குற உனக்கு தான் தெரியும். அது இங்கதான் தங்க போதாமா நான் போய் கேட்டு வரட்டா விழா வரியா யாருமா நீ எங்க வந்திருக்க என்ன ஊரு எத்தனை நாள் இருப்ப தங்கட்டா உனக்கு அந்த வேலையை மட்டும் தான் நான் பாக்கல. கோமலால பெண்ணால் கூறாவே. சொல்லு ஒழுங்கு மரியாதை இங்க உன்னோட புத்தி எல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத. சரி, என்ன முன்னாடி வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு இன்னும் ஒரு 25 இருக்கும். 25 75 டி பைத்தியம் 75 வயசாகுது போல இருக்கு அந்த பாட்டிக்கு. போயா நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே ரெண்டு யாரும் சொல்லிடாத. அப்படி பாட்டியா இருக்கு. ஆமா பாட்டியே இந்த வயசுல பியூட்டி மாதிரி இருக்கே. அப்ப சின்ன வயசுல எப்படி இருந்திருக்கும் அந்த பாட்டி? பாட்டி கூட விட்டு வைக்க முடியாது நீ ஏன்டா அப்படி பாட்டிய இருக்க? ஒரு வாட்டி ஒரு வாட்டி உம்மா கொடுக்கணும் தான் சொல்றேன். மானம் கட்டவனே சரி நானும் என்ன ஏதோ பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவங்க பேர வீட்டுக்கு வந்திருக்கு போல இருக்கு. கிளவிதான் இவ்வளவு நேரம் ரசிச்சிட்டு இருக்கியா நீ? அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு. என்ன பாட்டி கூட விட்டு வைக்க மாட்டேன் நீ? நீங்க நார்மலா ஒரு பெண்களை சைட் அடிச்சானா பாக்ஸ் இடத்துல உள்ள போட்டுறாங்க. அதனால கிழவிகளை சைட் இப்ப அடிச்சு கிழவி போவாங்க. கூட சைட் அடிக்க கூடாதுடா. கிழவி கூட சைட் அடிச்சா உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அவங்களும் பெண்கள் தானே இல்ல ஆம்பளை அவங்க. என்ன அழகா தாண்டி இருக்கு. ம். சத்தியமா சொல்றேன். அதையும் ஒன்னையும் பக்கத்துல வச்சு பார்த்தா கண்டிப்பா சொல்றேன் அதான் அழகா இருக்கும். நீ பாட்டி வெறியன ரவி எனக்கு தெரியாம போச்சு ரவிச்சி அட கருமத்தை ஏண்டா ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடி கூட உனக்கு துப்பு இல்லையாடா? குச்சமே இல்ல. அதெல்லாம் தேவையில்ல. ஒரு பாட்டியாடா இப்படி இருக்குன்னு வர்ணிச்ச. ஆமா பாரு நீயே பாரு. முதுகே எலும்பு இல்லாம வளைஞ்சிருக்காங்கடா அவங்க. வயசானவங்க 75 வயசுல எப்படிடா இருப்பாங்க? முதுகெலும்பு இருக்காது குனிஞ்சு. உன்னை விட அவங்க நல்லா அழகா தான் இருக்காங்க. நீ மூடு புத்து. அப்ப உன் கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். கண்ணு சரியில்லை. ஆமா. என்னுடைய ரசனை பார்க்கறதுக்கு- அதான் உன் ரசனைலாம் ஆயாவை ரசிக்கிற ரசனை. உனக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெரிய விஷயம். என்னால நீ ரசிப்பியா? உனக்கெல்லாம் அழகு எது? ஐயோ வேண்டாம் தயவு செஞ்சு போ. நினைச்சாலே வாந்தி வருது எனக்கு. என்ன டேஸ்ட் உனக்கெல்லாம்? அந்த பாட்டி இங்க இருக்கிறதுக்குள்ள எப்படியோ கரெக்ட் பண்ணல. என் பேர் ரவிராஜ் இல்ல. பாட்டியை கரெக்ட் பண்ண போறியா?